வெல்கம் பேக் டு விளையாட்டு களம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம வாரம் விதவிதமான ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டியூரன்ஸ் சைக்கிளிங்கில் பெரிய அளவுக்கு சாதனை பண்ணியிருக்காரு நம்மளோட சென்னை சிட்டிலேருந்து. அதே போல் தமிழ்நாடு சைக்கிளிங்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேர் இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது. அவரோட ஆரம்பமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கார்டியாக் அரெஸ்ட்னால ஒரு பாதிப்பு பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து அவர் சூப்பர் 99 டைட்டில்ஸ் வந்து 8 முறை சாதிச்சிருக்காரு. இது வரைக்கும் 9வது முறை கூட வந்து வெறும் ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் பண்ணிட்டாருன்னா 9 முறை பண்ணி இந்த தமிழ்நாடு சரித்திரையிலே வந்து என்டியூரன்ஸ் சைக்கிளிஸ்ட் தான் வந்து 9 டைட்டில்ஸ் வாங்கின சூப்பர் 99 அந்த ஒரு பட்டத்தில் இருப்பார். இன்றைக்கி அவர் கூட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்டிகுலராக வந்து என்டியூரன்ஸ் சைக்கிளிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எப்படி அந்த ஸ்போர்ட்டில் போகணும், என்னெல்லாம் பண்ணணும், அதே போல் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். வாங்க நேர்களே. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ என்டியூரன்ஸ் சைக்கிளிங் உங்கள் ஜேர்னிக்கு ஸ்டார்ட் பண்ணுற முன்னால் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வந்து லைஃப் டேர்னிங் பாயிண்ட் கூட சொல்லிக்கலாம். அதே போல் வந்து ஒரு பெரிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் அது வந்து இம்பேக்டாக இருந்திருக்கும். டிசம்பர் 30 2012 உங்களுக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட்டை வந்து ஒரு சூழ்நிலை வந்து எதிர்பார்த்தீங்க. கரெக்ட். ஸோ அந்த சூழ்நிலை வந்து அந்த உங்களுக்கு என்ன மாதிரிலாம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அந்த ஒரு சமயத்தில்? இல்லை, ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா அது என்னோடய டேர்னிங் பாயிண்ட் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அது நடக்கலைன்னா ப்ராப்ளி நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய ஒய்ஃபுக்கு நன்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட் என் டாக்டர்ஸ் என்னை சேவ் பண்ணதுக்கு. ஸோ அதுதான் என்னோடய டேர்னிங் பாயிண்ட். ஸோ பிகாஸ் அது வரைக்கும் மக்கள் வந்து பிகாஸ் நான் ஜிம்முக்கெலாம் போயிட்டு இருந்தது மஸ்குலராக இருப்பேன். பட் வெரி செடென்டரி லைஃப் ஸ்டைல், டயட் எதுவுமே ஃபாலோ கிடையாது, லேட் நைட் ஈட்டிங். ஸோ அதோட ரிப்பர்கஷன்ஸ் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ நான் வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். அது எனக்கு பிடிக்கல. ஸோ இதை மாற்றி ஆகணும் அப்படிங்கிற போது டிசைடட். அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரக்சர்ட் டயட்டிங் எதுவுமே தெரியாது. ஸோ டாக்டர் சொன்னாங்க, நீ ஒரு 6 மாதத்துக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுவே எனக்கு ஒரு 3 மாதம், பிகாஸ் December 30 நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நியூ இயர் வந்து ஐ வாஸ் இன் ICU. ஸோ லாட் ஆஃப் போராட்டங்கள், ஸ்ட்ரகிளிங். பிகாஸ் 33 ஐ வாஸ் வெரி யங். ரொம்ப சின்ன பையன் சொல்ல முடியாது. பட் கம்பேரிட்டிவ்லி அப்போ அந்த ஜென்ரேஷனில் இப்போ எல்லாருக்கும் வருது. அது ஸோ அன்ஃபார்ச்சுனேட். அப்போ வந்தது ப்ராபப்ளி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அப்போ தான் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணும்போது மெடிக்கேஷன்ஸ் அது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது, ஃபாலோ பண்ண கிடையாது. ஒரு 3 மாதம் ஐ வாஸ் லிட்டரலி பெட் ரிடன். அப்போ டாக்டர் சொல்லும் போது, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் பிகாஸ் உங்களுக்கு ஸ்டென்ட்லாம் வச்சுருக்கு, ஸோ நீங்கள் வந்து நடக்கணும், ஒன்லி பிரிஸ்க் வாக்கிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டேன், பெருசாக வெயிட் லூஸ் ஆகலை. ஸோ மை டார்கெட் வாஸ் டு லூஸ். பிகாஸ் அப்போ எனக்கு December 30 மை வெயிட் வாஸ் 110 kg இருந்தேன். ஸோ மை டார்கெட் வாஸ் டு ரெடியூஸ், ஒரு 90க்குள்ளே வரணுங்கிற டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எதாவது பண்ணி ஆகணுங்கிற போது இந்த டயட் ஸ்ட்ரக்சரில் பெருசாக குறையலை. ஸோ என்ன ஆச்சு, ஸோ தே ஆஸ்க் மீ டு நடக்க சொன்னாங்க. நான் நடந்தேன், எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ இல்லை அப்படிங்கிறப்ப சும்மா ஒரு நாளைக்கு கேஷுவலாக ஓட ஆரம்பிச்சு. பிகாஸ் எனக்கு தெரியாது என்ன ஓடலாமா வேணாமா, ஓடினா நார்மலாக இருந்தேன். ஸோ அதுலேருந்து தட்ஸ் இட், நோ லுக்கிங் பேக். நான் டாக்டரோட ஃபஸ்ட் ரிவ்யூ பார்க்கும்போது அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. மை ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வாஸ் 40. அவங்க சொன்னாங்க, என்ன பண்ண நீ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த மாதிரி ஓட ஆரம்பித்தேன், நான் ஒன்று ஓடக்கூடாதுன்னு சொன்னால் தேவி சொல்லி வாஸ் ஷாக். ஸோ அதுதான் என்னோட டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதுலேருந்து திரும்பி பார்க்கல, ஐம் ஹியர். கண்டிப்பாக. ஸோ இந்த கார்டியாக் அரெஸ்ட் வர டைமில் கூட நீங்கள் வந்து வெயிட் லிஃப்டிங், அதாவது வெயிட் ட்ரைனிங்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க, ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து கூட பண்ணியிருந்தீங்க. அதாவது ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் நினைக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல், அதாவது ஜிம்முக்கு போனால் ஒர்க் அவுட் பண்ணால் வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நினைக்கிறாங்க. பட் அப்படி பண்ணியும் வந்து ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டை பார்த்துருந்தீங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது வந்து வெயிட் ட்ரைனிங் பத்துமா இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறது ஒரு இருக்குது? சரி, அது டிபெண்ட்ஸ். இப்போ ப்ராபப்ளி நான் டாக்டர் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, எனக்கு ப்ராபப்ளி அண்டர்லைனிங் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். ஸோ ஜஸ்ட் நாட் தட். என்னோட செடென்டரி லைஃப் ஸ்டைல், லேட் நைட் சாப்பிட்றதுலாம் அது ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். நான் அது ஜிம்முக்கு போனது மட்டுமே சொல்ல. ஸோ நான் கார்டியோ என்டியூரன்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும், அது வாக்கிங் ரன்னிங் அதெல்லாம் பண்ணலை. ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணோன்னா, சப்போஸ் உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஸ்போர்ட்டுக்கு வரீங்க, நம்ம ஜிம்முக்கு போகும்போது உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜ். ஸோ ப்ராபப்ளி நீங்கள் 30 வயசுக்குள்ளே ஏதாவது கீழே இருந்தால் நீங்கள் யூ கேன் ஸ்டில் கெட்டிங் கேரிட் அவே. பட் ஆல்வேஸ் பெட்டர் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறது பெட்டர். ஸோ தட் டாக்டர் வில் டெல் யூ, சொல்லுவாங்க, அதில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் நீங்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் இட். நான் இது வரைக்கும் ஜிம்முக்கு போவே இல்லை. பட் ஆனால் நான் 22 கிலோ லூஸ் பண்ணேன் ஜிம்முக்கு போகாமல், டயட் அண்ட் ரன்னிங் அலோன். அது ஐ ஹவ் டிசைடட் ப்ராப்ளி எது எனக்கு செட் ஆகலை. பிகாஸ் நான் ஏற்கனவே போனதுனால எனக்கு அது பேக் ஆஃப் மைண்ட். ஸோ அதுதான் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. எஸ்,
வெயிட் லிஃப்டிங் நல்லது தான், பட் ப்ரொவைடட் இப்போ அப்போ வந்து நாலேஜ்லாம் கம்மி, இப்போ எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது. பட் அகைன் ஹாஃப் குக் நாலேஜுக்கு போகாமல் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கைடன்ஸோடு நீங்கள் பண்ணிங்கன்னா எதுவுமே தப்பு கிடையாது. எனிதிங் ஃபாலோட், ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ சைக்கிளிங்க்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனீங்க? கரெக்ட். ஸோ இந்த ஒரு 10 வருஷத்தில் ஒரு 2014 நான் ஏற்கனவே 22 கிலோ, தட் இஸ் 88 என்னோடய டார்கெட் வந்துருச்சு. ஸோ அப்போ ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது அவங்க எனக்கு தேவர் மோட்டிவேட்டர்ஸ், இல்லை நீ உனக்கு ஹார்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால நீ மார்னிங் ஈவினிங் ரன் பண்ணும்போது இன்டென்சிவாக இருக்கும், ஸோ நீக்கு ப்ராப்ளம் வரும், ஸோ உனக்கு ஹார்ட் கண்ட்ரோலில் வராது, ஸோ ப்ராபப்ளி சைக்கிளிங் ஆல்சோ ட்ரை பண்ணுன்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பிகாஸ் நமக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி ஹைப்பர். தட் இஸ் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டால் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஜம்ப் வரும்போது, கரெக்டாக அந்த ட்ரான்ஸ்லேஷன் வரும்போது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ என்னோடய ஃப்ரெண்டு பெங்களூரில் இருக்கிறார். இஸ் அ ரன்னர் அண்ட் இஸ் ஆல்சோ ராண்டோனர்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிள் 200 கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா ராண்டோனர்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நீங்கள் ஒரு ஆர்கனைசர் இருக்குது, அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் அ ரன்னர். ஸோ அது நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு நம்பர் சொல்ல அவர் பேசிக்கலி நீ பண்ணுன்னு சொல்லும்போது ஒரு இன்வெஸ்ட் பண்ண சைக்கிள்னு சொல்லும்போது ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் MTB இன்வெஸ்ட் பண்ணினேன். ஸோ நான் சந்தோஷமாக ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் பண்ணிச்சு. நான் ரன்னிங் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் போவேன், 10 கிலோமீட்டர்ஸ் போவேன். ஸோ 25 கிலோமீட்டர்ஸ் பைக்கில் போய் பழக்கம். சைக்கிளிங் போகும்போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் 25 கிலோமீட்டர்ஸ் போயிட்டேன் அப்படிங்கிறது சொன்னேன். நான் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு சொன்னேன், இல்லை வெரி குட், தட்ஸ் ஓகே, பட் 25 கிலோமீட்டர்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் 100 கிலோமீட்டர்லாம் போகணுன்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அதுலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். எஸ், நாம் யூஸ்வலி ரன்னிங்க்கே நம்ம 5:30க்கு எழுந்திரிப்போம். ஸோ சைக்கிளிங் போகணுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே எழுந்திரிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போய்ட்டு வரும்போது அப்போல்லாம் வந்து OMR, நான் வேலைச்சேரியில் இருக்கும்போது OMR வாஸ் எங்களுக்கு ப்ராக்டிஸ் கிரவுண்ட் அது. அப்போ அங்கே நிறைய காலேஜ் பஸ்ஸஸ்லாம் போகுது. ஸோ சைக்கிளிங்கில் யாரும் மதிக்க விட மாட்டாங்க. ஸோ ஒரு சைக்கிளிங் ஒரு 50,000 கொடுத்து இன்னும் சைக்கிளிங் இன்வெஸ்ட் பண்ணி தட் இஸ் லாங் டிஸ்டன்ஸ் போகலான்னு பண்ணும்போது நான் ஜென்ரலாக 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு நமக்கு அது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு சைக்கிளிங் போக ஆரம்பிக்கிறது 2 வாட்டி க்ளோஸ் ஷேவ். இன் சென்ஸ் ஆல்மோஸ்ட் கீழே விழுந்திருப்பேன். எனக்கு பயம் வந்துருச்சு, நம்ம ஒழுங்காக பரவாயில்ல கண்டினியூவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், இல்லை கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து ட்ரை பண்ணிப்பார். ஒரு 3 மாதம் வண்டி அப்படியே கடந்தது. எங்கள் வீட்டில் அப்படியே சொன்னாங்க, திருப்பியும் துணி தான் காய போட போகிறோன்னு. அதை பார்த்துட்டு எனக்கு அது வந்து வண்டி எனக்கு தெரியல, ஓகே ஃபைன் சாக்ரிஃபைஸ் பண்ணலாங்கிறது. எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஆமாம், சாக்ரிஃபைஸ் இல்லாமல் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து 70 ரெகுலராக பண்ணும்போது அவர் எனக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து 200 கிலோமீட்டர்ஸ் பண்ண. நான் சொன்னேன் 200 கிலோமீட்டர் பிகாஸ் நம்ம 50-70 பண்ணும்போது 8 மணிக்கே வந்துடுவோம் வீட்டுக்கு. ஏன்னா டிராஃபிக் இருக்கும், உங்களுக்கு இந்த இதெல்லாம் வெயில் இருக்காது. ஸோ டிசிசின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது, அவங்க வந்து 100 கிலோமீட்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கே நான் 2 வாட்டி ஸ்ட்ரகிள் பண்ண முடித்தேன். பட் ஆனால் கிராம்ஸ் எல்லாம் கடைசி 90 வரைக்கும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷன் வாஸ் வெரி டிஃபிகல்ட். சரி, நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்து ஒரு 200 ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அது ஆல்மோஸ்ட் 13 ஹவர்ஸில் முடிக்கணும். நான் 11.5 ஹவர்ஸில் முடிச்சுட்டேன். வந்து ஒரு பெரிய கும்பிடு போட்டு நம்மளால முடியாது. பிகாஸ் 10 மணி 11 மணி வரைக்கும் தான் ஓட்டியிருக்கோம். அந்த 2 மணி டு ஈவினிங் 3 o'clock அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, பட் அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவலிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக. இவன் தான் நான் 3rd தான் முடித்தேன். அது ஃபஸ்ட் செகண்ட் 3rd கிடையாது. பட் ஸோ அதுலேருந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு. நான் இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் நான் அட்டம்ப்டே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் டாட்டர் பிறந்தா. தென் அகெயின் அந்த நீடு தேவைப்பட்டது. இல்லை, இது நம்ம வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் நான் 200 நிறுத்திட்டேன். ஒரு 300, 400, 600 நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரே வருஷத்தில் அப்படி பண்ணால். ஸோ பட் அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பேசிக்காக வந்து சைக்கிளிங் சொல்லும்போது விதவிதமான வெரைட்டிஸ் இருக்கும். என்டியூரன்ஸ் சைக்கிளிங் ஒன் ஆஃப் த வெரைட்டிஸ் சொல்லிக்கலாம். அதில் வந்து இப்போ நீங்கள் டிசிசி சொன்னது வந்து 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னால். அதுக்கு பிறகு வந்து பிரெவே பற்றி சொல்லியிருந்தீங்க, BRM பற்றி. ஸோ பிரெவே வந்து அது என்ன, பிரெவேன்னா என்ன, அதாவது மக்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, அதில் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது? பிரெவேன்னா பேசிக்கலி லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங். அது வந்து அசோசியேட்டட் வித் ஃப்ரெஞ்ச் டேர்ம். ஓகே, பிரிவே தே ராண்டோ மவுண்டெக்ஸுங்கிறது அது ராண்டர்னஸ் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னா 200 கிலோமீட்டர்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 200 கிலோமீட்டர்ஸ் ஆரம்பித்து அதுலேருந்து 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். தட் இஸ் 200, 300, 400, 600 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 1000 கிலோமீட்டர்ஸ். இது எல்லாமே BRM கேட்டகரியில் வருது. 1200 அண்ட் அபோவ் கிலோமீட்டர்ஸ் வந்து LRM கேட்டகரின்னு ஒன்று வருது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ராண்டர். இதில் வந்து சூப்பர் ராண்டர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் 200 கிலோமீட்டர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து கரெக்டான டைமிங்கில் முடிச்சுட்டா. சரி, ராண்டரிங் பொறுத்த
வரைக்கும் ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு டைமிங் இருக்குது, அதுக்குள்ளே முடிக்கணும். ஸோ நீங்கள் சீக்கிரம் முடிச்சாலும் அதே மெடல் தான், நீங்கள் அதுக்குள்ளே முடிச்சாலும் ஒரே மெடல் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் கிடையாது, பட் முடிக்கணும் ஈவெண்ட், அதுதான் அவங்களோட எய்ம். ஸோ இது வந்து ஃப்ரெஞ்சோட இதை வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது மெட்ராஸ் ராண்டர்ஸ் ஒரு ஆர்கனைசிங் கிளப் வந்து தே ஆர் என்டைட்டில் டு ரன் திஸ் ஈவெண்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரீஃபிக்ஸ்டு ஒரு ரூட் கொடுத்துருவாங்க, அதில் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட்டுக்கு ஒரு டைமிங் இருக்கும். ஸோ அந்த கரெக்டாக அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டுக்குள்ளே அந்த டைமிங்குள்ளே போயிட்டு நீங்கள் வரணும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் தான், பட் ஆனால் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க சில கண்ட்ரோல் பாயிண்ட்டில். நீங்கள் கரெக்டாக ஓட்டுறீங்களா, டைமில் எதுவும் நீங்கள் எதுவும் பண்ணாமல் ஓட்டுறீங்களாங்கிறது இதுதான் வந்து உங்களுக்கு ராண்டனரிங் பிரிவே போட்டி ஒரு இது இருக்குது. தட் இஸ் நீங்கள் ஒரே கேலண்டர் இயர், தட் இஸ் வந்து அப்போ வந்து நவம்பர் டு அக்டோபர் தான் வந்து சைக்கிளிங் கேலண்டர் அக்கார்டிங் டு ஃப்ரெஞ்ச் கேலண்டர். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் 200, 300, 400 and 600 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களை வந்து சூப்பர் ராண்டனர் டைட்டில் ஒன்று வரும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே முடித்தேன். ஸோ அந்த டைட்டில் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அந்த செகண்ட் அட்டம் 200 அப்புறம் நெக்ஸ்ட்டு தென் கொஞ்சம் ட்ரைனிங் இம்ப்ரூவ் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் போக ஆரம்பிச்சுன்னு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு ஈவெண்ட்டு ஸ்ட்ராங்காக முடிக்கும் போது யூ ஆல்வேஸ் கெட் பெட்டர். ஸோ அப்படி தான் முடிச்சது. இப்போ சூப்பர் ராண்டரின்னு சொல்கிற டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறபடி 200, 300, 400, 600 கிலோமீட்டர் வந்து ஒரு சீசனுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ 200 வந்து முதல் முறையாக முடிச்சிருப்பீங்க. முடித்த பிறகு வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க 300 கிலோமீட்டர் போகிறதுக்கு? ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணுன்றீங்க. அப்போ நீங்கள் காலையும் ஓட்டுற மாதிரி இருக்கும், பகல்லையும் ஓட்டுற மாதிரி இருக்கும், ராத்திரியும் ஓட்டுற மாதிரி இருக்கும். கரெக்டாக. என்ன மாதிரிலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க? தூக்கத்தெல்லாம் வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணீங்க? இல்லை, உங்களுக்கு வந்து சேலஞ்ச் வந்து உங்களுக்கு 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வராது. அது எனக்கு வரல, ஏன்னா பிகாஸ் இது வந்து டே ஈவெண்ட் தான். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இந்த 200 to 300 வந்து டிரான்சேக்ஷன் என்ன ஒரே டிஃபிகல்ட்டி இருக்குன்னா ஒரு மாதம் நடக்கும் ஈவெண்ட்டு, கண்டினியூஸாக இருக்காது. ஸோ அந்த ஒரு மாதம் நீங்கள் ஓட்டல இந்த 200ல் நீங்கள் இன்ஜுரி ஆகிட்டிங்கன்னா திருப்பி மசில் மெமரி உங்களுக்கு போயிடும். ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் இருக்கும், என்டூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 weeks இருக்கும். தட் மீன்ஸ் நீங்கள் ரெகுலராக வீக்லி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அகைன் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு அந்த கிராம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ்க்கு ஏதாவது ட்ரைனிங் பண்ணுவீங்களா? இல்லை, 300 கிலோமீட்டர் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. பேசிக்கலி உங்களுக்கு வந்து இந்த வெயிலில் ஓட்டி பழகணும். நிறைய பேர் என்னோட பெரிய அத்லீட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க காம்பரை 8 மணிக்கு முன்னே ஃபாஸ்ட்டாக ஓட்டி முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு வந்து வெயிலில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகம் கிடையாது. எங்களோட அட்வான்டேஜ் எங்களுக்கு வந்து யூஸ் டு வச்சு அந்த வெயில் டைமில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓட்டும் போது ஈஸியாக இருக்கும். எல்லாமே பாடி அடாப்டட் தான், புரியுதுங்களா? ஒரு புதுசாக உங்களுக்கு பாடி எதாவது கொடுத்தீங்கன்னா அது வந்து அடாப்ட் பண்ணிக்காது. பட் அகைன் நம்ம நியூட்ரிஷன் என்ன சாப்பிட்ணும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரோலைட் நல்லா சாப்பிட்டு லோட் பண்ணுறதுக்கு சால்ட் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரீம், பிகாஸ் மத்தியான டைம் ஓட்டும் போதுனா வெயில் உச்சத்தில் இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு நியூட்ரிஷன் தேவை, சால்ட் நிறையா போகும், ஸ்வெட்டு வழியாக சால்ட் நிறையா போகும். சால்ட் போகும்போது மசில் கிராம்ஸ் வர ஆரம்பிக்கும். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எப்போ சாப்பிடணுங்கிறது அது எங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ வரவங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக. அப்போ அந்த 600 கிலோமீட்டருக்கு வந்து தூக்கம் பற்றி சொல்லியிருந்தீங்க. அந்த பவர் நேப்லாம் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கிள் அந்த ஃபிட்டிங்ஸ் என்ன கொண்டு போகணும், அதே போல் மழை பெஞ்சா எப்படி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், கரெக்டான விஷயங்கள் கரெக்டாக இதெல்லாம் ரொம்ப எசென்ஷியல். பேசிக்காக சைக்கிள் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்கிட்ட ஆர் ஒரு சைக்கிள் ஷோரூமில் போயிட்டு பஞ்சர் எப்படி போகணுன்னு கற்றுக்கணும். மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இது ஒன்றும் கிடையாது, திருப்பி நீங்கள் வீட்டுக்கு சேஃபாக வந்து சேர்கிறதுக்கு. அதே மாதிரி ஈவெண்ட் அப்போ எல்லாம் அவங்கவுங்க பேஸில் போயிட்டுருப்பாங்க. நீ ஈவெண்ட்டை முடிக்கணும், பஞ்சர் ஆச்சுன்னா நீங்கள் அது ஒரு 300 கிலோமீட்டர் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு பஞ்சரை போட்டிங்கன்னா ஈவெண்ட்டை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திருப்பி எல்லாம் அங்கேயிருந்து நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு இன்னும் செலவு பண்ணிட்டு வரணும். ஸோ பேசிக்காக ஒரு ஹேண்ட் பம்ப் இருக்கணும், ஒரு எக்ஸ்ட்ரா டியூப்ஸ் இருக்கணும். ஏன்னா அங்கே வந்து பஞ்சர்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எனர்ஜி லூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சைக்கிளில் வந்து கழட்டி வச்சு டியூப்பை கழட்டி பஞ்சர் போடுறது மெக்கானிக் ஷாப்பில் போட்டுக்கலாம், அவங்க எக்ஸ்போர்ட் அவங்க தான் வேலை. பட் ஆனால் நம்ம இல்லை. ஸோ ஸ்பேர் டியூப் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டியூப்பை மாற்றிட்டு இந்த டியூப்பை பேக்கில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு பஞ்சரை வந்து அப்புறம் போட்டுக்கலாம். கண்டிப்பாக. அதே போல் பவர் நேப் பற்றி ஓகே, இந்த 600க்கு க்ரூஷுவல் வந்து பிகாஸ் இது யூஸ்வலி வந்து 600 வந்து ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சேலஞ்ச் வந்து இந்த 400 வந்து 25 hours. ஓகே 200 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் 13 ஹவர்ஸில் முடிக்கணும், 300 கிலோமீட்டர்ஸ் 20 ஹவர்ஸில் முடிக்கணும், 400 கிலோமீட்டர்ஸ் 27 ஹவர்ஸில் முடிக்கணும். ஸோ அதே மாதிரி 600 கிலோமீட்டர்ஸ் 40 ஹவர்ஸ் டைம் லிமிட் இருக்குது. ஸோ 40 ஹவர்ஸ்ங்கிற வரும்போது 2 நைட்டு ஒரு பகல். ஸோ இந்த 2 நைட்டு தான் சேலஞ்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் நைட்டு ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜென்ரலி நைட் யாரும் ஓட்ட மாட்டோம், சேஃப்டி சேகர் இல்லை. ஸோ ஹெட்லைட் ரொம்ப முக்கியம். மேண்டிட்டரி பிஆர்எம் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் ஓட்டும் போது ஹெட்லைட் இருக்கணும், ரிஃப்ளெக்டிவ் இருக்கணும் ஃபார் யுவர் ஓன் சேஃப்டி. இதான் ரூல்ஸ். டெயில் லேம்ப் இருக்கணும். தட் மீன்ஸ் நீங்கள் ரோட்டில் இருக்கும்போது நீங்கள் இருக்கிறத வந்து தெரியணும். அதுக்கு மீறி நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதுதான் ரூல்ஸ் அண்ட் இது ரெகுலேஷன். இதுக்கு ப்ரிடாமினெண்ட்டாக ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், 2ஆம் நாள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, தூக்கம் வந்தால் தூங்கி ஆகணும். அப்போ வந்து இந்த கெஃபைன்னு சொல்லுவாங்க, இந்த காஃபி, இந்த பிளாக் காஃபி, இந்த கெஃபைன் இதெல்லாம் இருக்குது, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6 மணி வரைக்கும் ஓட்டுவோம். ஸோ அதான் ப்ராக்டிஸ், அவ்வளோதான், அதுக்கு மேலே பண்ண முடியாது. செகண்ட் நைட்லாம் வந்து நம்ம என்ன ப்ராக்டிஸ் ஈவெண்ட் இருக்கோ அதை அப்படியே பண்ண முடியாது, ஏன்னா பிகாஸ் நாட் பாசிபிள், ஏன்னா பிகாஸ் அவ்வளோ தேவை கிடையாது. ஸோ அதுக்கு தான் இந்த கெஃபைன் இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கெஃபைன் ஹெல்ப் பண்ணும், பட் அந்த பவர் நேப் வந்து பவர் நேப்புங்கிற செகண்ட் நைட்டில் நீங்கள் என்ன தான் நீங்கள் கெஃபைன் சாப்பிட்டாலும் உங்களுக்கு தூக்கம் வந்து தூங்கி தான் ஆகணும், பிகாஸ் அதுக்கு மேலே கெஃபைன் ஒர்க் ஆகாது. அதுக்கு பிறகு உங்கள் பாடி எவ்வளோ எஃபெக்டிவ் இருக்காது. உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும், உங்களுக்கு தூக்கம் வரும், நீங்கள் ரோட்லேருந்து அப்படியே ஸ்வே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு சேஃப்டியான இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டு அது விசிபிளாக ஒரு இடத்துல பார்க் பண்ணி லைட்டை போட்டுட்டு ஒரு பவர் நேப் எடுக்குது. பவர் நேப்புங்கிறது வேரியஸ், பிகாஸ் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கலாம், ஒரு 1 மணி நேரம் எடுக்கலாம். ப்ரொவைடட் அந்த நீங்கள் அந்த 40 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன வேணால் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் அந்த கண்ட்ரோல் பாயிண்ட் கட் ஆஃப் மாதிரி போகணும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கட் ஆஃப் டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா சில சமயம் உங்களுக்கு 10 நிமிஷம் நல்லா கண்ணை மூடி தூங்குனீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர் ஓட்டலாம். ஸோ பேசிக்கலி செகண்ட் நைட்டு ஓகேங்களா, நைட்டு 12 மணி டு மார்னிங் 6 மணி அந்த வெளிச்சம் வர வரைக்கும் அந்த அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்போ எங்கேயாவது நீங்கள் மேனேஜ் பண்ணி ஒரு 1 ஹவர் பவர் நேப் எடுத்திங்கன்னா முடிச்சிடலாம். மீன் அதுக்குள்ளே வெயில் வந்துடும், ஸோ தூக்கம் போயிடும். ஸோ எப்படியா மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்துடலாம். ஸோ அது பவர் நேப்புங்கிறது இட் டிபெண்ட்ஸ். ஸோ எனக்கு என்ன ஒர்க் ஆகும் அது உங்கள் ஒர்க் ஆகாது. ஸோ எனக்கு 10 நிமிஷம் தூங்கினா கூட எனக்கு டப்புன்னு ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அந்த இது ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணி அலாரம் செட் பண்ணிக்கோங்க. சில அப்படியே தூங்கிடாமல் இருக்கிறதுக்கு அலாரம் செட் பண்ணி ஒரு காஷியஸ் ஏன்ச்சு பார்த்து ஓகே உங்களை ஓட்ட முடியும்னா கன்டினியூ பண்ணலாம், இல்லை இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் அப்போ நீங்கள் யூ கேன் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சூப்பர் அண்டர் டைட்டில் பற்றி பேசலாம். தமிழ்நாடு என்டியூரன்ஸ் சைக்கிளிங் சரித்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மெட்ராஸ் ரேண்டனியரில் வந்து 8 முறை நீங்கள் வந்து சூப்பர் ரேண்டனியர் பண்ணியிருக்கீங்க, 9வது முறை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 8 முறை பண்ணதில் வந்து எந்தெந்த இடத்துல பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரிலாம் சேலஞ்சஸ் பார்த்துருக்கீங்க? ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் சென்னையில் தான் பண்ணேன். நம்ம பிகாஸ் அது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் எனக்கு கன்வீனியாக இருந்து வெளியே போய் பண்ண வேண்டிய எனக்கு அவசியம் தோணல. நான் வந்து இப்போ லாஸ்ட் மந்த்து தனுஷ்கோடியில் பண்ணேன். அது வந்து திருச்சிக்கு போய் பண்ணோம், ஏன்னா தனுஷ்கோடிங்கிறது வெரி ஒரு ஹிஸ்டாரிக்கல், அது ஒரு லேண்ட்மார்க். அது ஸோ அது 3ஆவது வருஷம் பண்ணுறேன். அது வந்து திருச்சி ராண்டனஸ் ஒரு கிளப் இருக்குது, அவங்க திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அரிச்சல் முனைங்கிறது வந்து அது லாஸ்ட் டெட் எண்ட் ஆஃப் தி ரோட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு டேர்ன் பண்ணிட்டு திருப்பி திருச்சிக்கு வரணும். ஸோ இது திருச்சியில் நடக்குது. அதை தவிர நான் வந்து கோயம்புத்தூர் ஒரு வாட்டி ஓடிருக்கேன். கோயம்புத்தூர் அகைன் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு இங்கே ஈவெண்ட் இல்லாதனால அந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பெங்களூரில் ஓட்டியிருக்கேன். ஸோ பாரிஸ் சொன்னாலே வந்து பர்டிகுலராக என்டியூரன்ஸ் சைக்கிளிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய சாதனை மாதிரி, ஏன்னா நார்மலாக வந்து போக முடியாது, குவாலிஃபிகேஷன் மூலியமாக தான் போகணும். பர்டிகுலராக அந்த சூப்பர் ஹண்ட்ரட் வாங்கினா தான் வந்து உங்களுக்கு அந்த தகுதி கிடைக்கும், அந்த மாதிரி போவீங்க. உங்களுக்கு அந்த தகுதி கிடைச்சிருக்கு. நீங்கள் வந்து 2019 முதல் முறையாக போனீங்க. 2023 பற்றி நம்ம அதுக்கப்புறம் பேசலாம், ஏன்னா அது ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டது இருக்கிறனால அதுக்கு அடுத்தது பேசலாம். 2019 முதல் முறையாக போகிறீங்க. சாதாரணமாக சூப்பர் ஹண்ட்ரட் பண்ணியிருக்கீங்க, பல முறையாக பண்ணியிருப்பீங்க பாரிஸ் போகிற முன்னால். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதே போல் அதுக்கு நீங்கள் ஃப்ரான்ஸில் போயிட்டு பாரிஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த பாரிஸ் சொல்லணும்னு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா பிகாஸ் வந்து 1200 கிலோமீட்டர், 1200 கிலோமீட்டர். ஸோ இதுக்காக அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லை, ப்ரீ குவாலிஃபிகேஷன். ஸோ அது ஒன்று இருக்குது. தட் இஸ் அந்த நடக்கிறதுக்கு போகிற ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் எந்த லாங்காக ஓடி இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட். ஏன்னா இது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும், கிட்டத்தட்ட ஒலிம்பிக்ஸ் மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து வருவாங்க. தட் இஸ் எல்லாருமே அந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்து அதுக்கு 1200 சென்னையில் முடிச்சுட்டேன். ஸோ நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஸோ 1200 இங்கே கொஞ்சம் கரெக்டான டைமில் கரெக்டாக மேனேஜ் பண்ணி முடிச்சுட்டு கான்ஃபிடென்ட் இருந்தேன். பட் ரியாலிட்டி செக் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெதருக்கும் டெரெயினுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ப்ளஸ் ஃபுட்டு, நியூட்ரிஷன், நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. சரி, நம்ம இங்கே ஃப்ளாட் ரோட்லேயே ஓட்டிட்டு ஈவன் பெங்களூரில் கூட நமக்கு எலிவேஷன் கோல்டு வெதர் இருக்கும். ஆனால் அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட ரைடிங் கியர்ஸ் கிடையாது. அங்கே நைட்டில் ஓட்டியே தான் ஆகணும். பிகாஸ் நைட் ஃபுல்லாக தூங்க முடியாது. பிகாஸ் நம்ம நார்மல் போட்டோம்னா உங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். ஸோ அவங்க யூரோப்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்வெஸ்ட் அவங்க அதே டெரெயினில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஈஸியாக வந்து கஷ்டப்படுற ஆளும் இருந்திருக்கிறாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி ரைடிங் கியர்ஸ்லாம் வச்சுட்டாங்க. அது ஒன் ஆஃப் தி லேர்னிங் லெசன்ஸ் ஃபார் அஸ். ஸோ லிட்ரலி ஐ ஓப்பனர். ஸோ அப்போ நான் ஒரு 500 கிலோமீட்டர் தான் போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பயங்கர குளிர ஆரம்பிச்சிச்சு. குளிரெலாம் எங்களால் எல்லாருக்கும் கை நடுக்க ஆரம்பிச்சிச்சு. க்ளவுஸ் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் இங்கே ப்ரினாமெண்ட்டாக குளிர்ஸ்னால் ரோட்டில் படுத்துருவோம். அங்கே நைட்டில் எங்கேயோ படுக்கிறது, அங்கே கண்ட்ரோல் பாயிண்ட் இருக்கும். பட் கண்ட்ரோல் பாயிண்ட் எங்கேயோ இருக்கும். ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெய்டு.
இங்கே எதுவுமே ஃப்ரீ கிடையாது. நீங்கள் போய் தூங்கணுன்னா அது காசு கொடுக்கணும். பட் அவங்க ரூல்ஸ் அதான் வச்சுருக்காங்க. பிகாஸ் அதுக்கு சப்போர்ட் கிடையாது. இங்கே எல்லாமே இந்த 90 ஹவர்ஸில் முடிக்கணும் 1000 அமௌண்ட். ஸோ அது வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட், நீங்களாக தான் அது பிளான் பண்ணணும். ஸோ 90 ஹவர்ஸில் வந்து 1200 கிலோமீட்டர் 1200 கிலோமீட்டர்ஸ் முடிக்கணும். பாரிஸ்லேருந்து ஆரம்பித்து பிரெஸ்ட் பிரிட்டானி வரைக்கும் போயிட்டு வரும். ஸோ அப்படி 600 கிலோமீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெதர் வாஸ் கண்டினியூஸாக ஃபுல்லாக நம்ம ஊர் மாதிரி ஃப்ளாட்டே கிடையாது, எல்லாமே எலிவேஷன் கிராஜுவேட். நான் அப்படியே ஏறி போய் நம்ம தான் இருக்கும், இறங்காது. இப்போ ஏறுனா கஷ்டப்பட்டு ஒரு வரும்னா ஏறும் 10. அது எப்படி ஆல்ப்ஸ் மவுண்டன் கணக்கில் வருமா? ஆமாம், அது ஆல்ப்ஸ் வராது, டுவர்ட்ஸ் யுவர் பிரிட்டனின்னு சொல்லுவாங்க. அது ஸோ எல்லாமே ஒரு மலை பிரதேசத்தை தாண்டி போகும்போது கார் ஈஸியாக போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் ஏறும், அது புஸ்க்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஆகிடும், நம்ம ரிக்கவர் கூட ஆக முடியாது. ஸோ அது ஒரு ஐ ஓப்பனர். ஸோ என்னதான் ஸ்ட்ராங் கிளைமர் இருந்தால் கூட அந்த வெதர் கண்டிஷன்ஸை வந்து அதுக்கு முடிக்கலன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி யூரோப்பில் இருந்து வந்தவங்க நிறைய பேர் முடிச்சிருக்காங்க. பட் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் இஸ் வெரி லெஸ், விச் இஸ் வெரி ஒரு ஹியூமிலியேஷன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஃபஸ்ட்டு வெதர் அண்ட் ஃபுட். நம்ம ஊர் ஆளுங்களுக்கு இங்கே இட்லி தோசை பொங்கல் இதெல்லாம் நம்ம எங்கே போனால் சவுத்தில் கிடைக்கும். இது ஸ்டேபிள் டயட். அது அங்கே போனீங்கன்னா அவங்க எல்லாம் பிளாண்டாக இருக்கும். பட் அகெயின் ஷாப்ஸ்லாம் எப்பயுமே ஓப்பனாக இருக்குது. கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான நம்ம ஆளுங்க நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிட்டா 3 வேளை கூட ஓட்டுவாங்க. பிரெட் சாப்பிட்டா ஓட்ட முடியாது, அவங்களுக்கு யூஸ் டு ஆகும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறையா இருந்துச்சு. இப்போ அந்த எலிவேஷனுக்கு போகும்போது நீங்கள் உங்கள் சைக்கிள் ஜாமெட்ரியில் தான் மாற்றினீங்களா, இல்லைனா வந்து அதே மாதிரி தான் வச்சுருந்தீங்களா? இல்லை, அது ஜாமெட்ரியில் எதுவும் மாற்ற முடியாது. பட் வி ஹேட் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வச்சுருந்தோம். பிகாஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு க்ளாத்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தோம், நாங்கள் பின்னாடி கேரியர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அது எக்ஸ்ட்ரா லோடு. அது இன்ட்ரெஸ்டிங். அதாவது இப்போ நீங்கள் வந்து லக்கேஜ் கொண்டு போகிறேன்னு சொன்னீங்க. இங்கே 600 BRMல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு கூட வந்து ஒரு செக் பாயிண்ட்டில் ஒரு இடம் கொடுப்பாங்க. கரெக்ட். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது வந்து எல்லா கிளப்லையும் கொடுக்குறது கிடையாது, சென்னையில் கொடுக்குறோம். ட்ராப் பேக்னு சொல்லுவாங்க அது. ஸோ தட் நீங்கள் ஃபுல்லாக வேர்வையில் வரும். ஸோ ஒரு ஷவர் ரூம் கொடுப்போம், தட் இஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. தூங்குறதா கூட தூங்கிக்கலாம். இப்போ சீக்கிரம் பண்ணி பிகாஸ் 2-3 ரூம் தான் போகும், ஒரு 50-60 பேர் வந்தால் தூங்க முடியாது. ஸோ தட் நீங்கள் ரோட்டில் தான் தூங்க. அந்த ஷவர் ஃப்ரெஷ்னப் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஷாஃபிங் சொல்லுவாங்க, அந்த க்ரீம் ஸ்வெட், அந்த ஆன்டி பேக்டீரியல் க்ரீம்லாம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவீங்க. அது ஸோ அந்த கன்வீனியன்ஸ் கூட அங்கே கிடையாது. ஸோ பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா தே எக்ஸ்பெக்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எந்த ட்ராப் பாக்ஸும் கிடையாது. 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான் உங்களுக்கு சப்போர்ட்டே இருக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ப்ரிடாமினெண்ட்டாக அந்த மைண்ட் செட் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து இப்படி தான் ஓட்டணும் அப்படிங்கிறது. அது செல்ஃப் சஃபிஷியன்ட் இருக்கிறதுக்கு தான் இது. பரவாயில்லைங்க, மெட்ரோ ஸ்டாண்டர்ட் உள்ளவுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு உங்களுக்கு சைக்கிளிங் பண்ணும்போது. கரெக்ட். ஸோ அது என்ன ஆக்சிடென்ட்டு? இது வந்து 2015 என்னோட ஃபஸ்ட்டு சூப்பரான டைட்டில் முடித்த உடனே வாட் நெக்ஸ்ட். ஸோ அதை இருக்கும்ல, ஒரு முடிச்சாச்சு, இப்போ என்ன பண்ணுறோம், சரி சைக்கிளிங் ரேசிங் போகணும். ஸோ அதுக்கு ஸ்ட்ராங்காக அப்படின்னா ஹில்லில் போய் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் 6-7 பேர் போனோம். பட் இங்கேருந்து கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போய் ஏலகிரி விடிய கிளம்புற நைட்டோட கிளம்பி விடிய கிளம்புற வண்டியை சைக்கிள் எடுத்துகிட்டு கிளைம் போயிட்டு கீழே வர மாதிரி தான் பிளான். ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு மேலே ரீச் ஆகிட்டேன். மேலே எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. போயிட்டு செகண்ட் லூப் எடுக்கும் போது பிரேக் கொஞ்சம் யூஸ்வா இருந்தது. ஸோ பிரேக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு டைட் பண்ண சொன்னேன்னு அவன் சொன்னால் டைட் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, கீழே டவுனில் வரும்போது ஆல்மோஸ்ட் லைக் செம ஸ்பீடு, ஆப்வியஸ்லி அந்த ஃபுல் கண்ட்ரோல் இல்லாமல் ஆப்போசிட்டில் லாரி வந்தது. ஸோ நான் என்ன 2 பிரேக்கும் போட்டு ஜாம் பண்ண உடனே பேக் பிரேக் வந்து அப்படியே ஃப்ளிப் ஆயிடுச்சு, கேவ் அப். ஸோ ஃப்ரண்ட் பிரேக் லாக் ஆகி அப்படியே கீழே விழுந்து கை லேண்ட் ஆகி என்னோட ரிஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் மேலே சப்போர்ட் வரதுக்கு 1 hour ஆச்சு, கீழே வண்டி வரணும். ஸோ போன் கொஞ்சம் தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா சுக்குநூறு ஆகிடுச்சு. ஸோ சைக்கிள் டியூபை கட்டிட்டு வெயிட் பண்ணால் அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாதனால கீழே ஒரு நார்மல் இதுக்கு போகும்போது அவன் வந்து மாவு கட்டு போடணும், சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. நான் உடனே வேலைக்கு ஆகும்னு சொல்லும்போது நியரஸ்ட் என் ஃப்ரெண்ட் அங்கே வேலூரில் ராணிப்பேட்டில் இருக்காங்க நிறைய பேர். அவங்க இங்கே ஸ்பெஷாலிட்டி ஒருத்தர் இருக்கிறாங்க, நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு சொன்னோன்னே அங்கே போனோன்னா அவர் சொன்னார் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும், ஏன்னா ரிஸ்ட் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் நான் சென்னையில் போய் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வந்து ஸோ ஐ ஹாவ் அ பிளேட், ஒரு பிளாட்டினம் பிளேட் இருந்து திருப்பியும் பார்த்தா இங்கேயும் உடஞ்சிருக்கு. ஸோ 2 சர்ஜரியும் பண்ணி அகெயின் ஏற்கனவே நான் 2012 இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது வந்து 2023 பிபிபிக்கு முன்னால் கூட ஒரு இன்ஜுரியாக இருக்குல்ல? ஆமாம். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மறுபடியும் பிபிபிக்கு போனீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இப்போ டயட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. என்ன ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க இப்போதைக்கு? இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸோட டயட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பிகாஸ் நீங்கள் சைக்கிளிங் போகிறீங்க ஆர் எனிதிங் எதாவது பண்ண கூட நீங்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் பண்ணுவீங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 20 மணி நேரம் 22 மணி நேரம் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட டயட் 70 to 80% இஸ் யுவர் டயட், 30% இஸ் யுவர் ஒர்க் அவுட். ஸோ அது டயட் 80% இஸ் ஆல்சோ உங்களுக்கு தூக்கமும் முக்கியம். ஸோ நல்லா ஒரு 7 மணி நேரம் தூங்கணும்,
டயட்னா ஒரு சஸ்டைனபிள் பிளான். தட் இஸ் என்னால் ஒரு நீண்ட நாள் அந்த பிளானில் சஸ்டைன் பண்ண முடியும், அதுதான் டயட். ஸோ வெயிட் லாஸ் அதுக்கு வந்து கேலரி டெஃபிசிட். கேலரி டெஃபிசிட்னா என்னென்ன ஃபுட்டில் வந்து கேலரிஸ் கம்மியாக இருக்கோ அது அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டயட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஃபேன்டாஸ்டிக். ஸோ இது இல்லாமல் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கெட்டில் பெல் சர்டிஃபைட் ட்ரெயினர், அதே போல் பிஆர்எம் சென்னையில் நடக்கும்போது கூட வாலண்டியரிங்கும் நிறைய முறை பண்ணியிருக்கீங்கன்ட்டு. பட் இப்போ வந்து நீங்கள் இந்த பார்க்குற நேர்களுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, பர்டிகுலராக யங் சைக்கிளிஸ்ட் சில விஷயங்கள் என்டியூரன்ஸ் சைக்கிளிங்க்கு போகணும் பார்ப்பாங்க. ஏன்னா 8 சூப்பர் 100 டைட்டில்ஸ் வாங்குறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, பெரிய விஷயம் என்டியூரன்ஸ் சைக்கிளிங்கில். அதே போல் 9வது சைக்கிளிங் அந்த பிஆர்எம் 9வது சூப்பர் 100 டைட்டில் கூட வாங்குறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு உதவும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, அது உங்களுக்கு புதுசாக பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவே பழகிறதுனால எனக்கு அது யூஸ் டு வச்சு ஃபஸ்ட்டு பண்ணும்போது தான் நமக்கு சேலஞ்சிங் இருந்தது. ஸோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அது பேக் ஆஃப் மைண்ட் இருந்துடும். ஸோ 600 தானே பண்ணிட்டோம். ஸோ நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை, அதுதான் மெயின். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தைரியமாக அப்ரோச் பண்ணுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி ஹோம் ஒர்க்கும் ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். ஸோ டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல. ஈவெண்ட் அப்போ வந்து எனக்கு என்ன ஒர்க் ஆகுது அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் பார்க்கணும். ஸோ எப்பயுமே நான் சொல்கிறது ஒரே விஷயம், இளைஞர்களுக்கு தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே வாங்க, கேமிங்கை விட்டுட்டு வாங்க, இந்த உலகத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த வயசு நான் பண்ணும்போது இந்த வயசில் நீங்கள் இன்னும் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ எனக்கு பெரிய வார்த்தை என்னென்னா, இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, சைனாவெலாம் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கிறது கிட்டத்தட்ட, பட் ஆனால் அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் வந்து தயவு செஞ்சு பேரண்ட்ஸுக்கும் நான் ஒரு கேட்ட வேண்டுகோள், நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு ஹேண்டிகேப் ஆக்காதீங்க, முடக்காதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. எதுவுமே அவங்க கஷ்டப்பட தான் கிடைக்கணும், சும்மா எதுவுமே பிளேட்டரில் அதாவது பிளேட்டில் தூக்கி வைக்காதீங்க. எல்லாருமே ஒரு டிசர்விங். இப்போ நாங்கள் முடித்தோன்னா எங்களுக்கு வந்து நான் முடித்தா தான் மெடல், முடிக்காமல் மெடல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஏதாவது சாதிங்க, அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் ஜென்ரேஷன், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும், எது வேணால் பண்ணுங்கள், இதுதான் கிடையாது, எவ்வளோ இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கு தேவையான பலனும் கிடைக்கும். மோட்டிவேஷ்னல் பர்சனாலிட்டி சைக்கிளிங் கம்யூனிட்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்டியூரன்ஸ் சைக்கிளிங்கில் வந்து நல்ல சாதனை சாதிச்சிருக்கீங்க. அதே போல் வந்து பல பேருக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாக நிற்கிறீங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து அது நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சி மூலியமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதே போல் எங்களுக்காக டைம் ஒதுக்கி வச்சு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு வந்து மிக நன்றி, சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். உங்களோட அடுத்த சூப்பர் 100 டைட்டில் 9வது டைட்டில் கூட நன்றி, மிக நன்றி. அதே போல் வந்து அடுத்த நீங்கள் அந்த பாரிஸ் ப்ளஸ் பாரிஸ் ஈவெண்ட் கூட போகும்போது நல்லபடியாக பண்ணிட்டு கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ, மிக நன்றி, மிக நன்றி, வணக்கம். ஸோ நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் பார்த்துருப்பீங்க, பர்டிகுலராக என்டியூரன்ஸ் சைக்கிளிங்னா என்னன்ட்டு. ஏன்னா வந்து என்டியூரன்ஸ் சைக்கிளிங் வந்து இப்போ இந்தியாவில் ஓரளவுக்கு இந்தியாவில் வந்து பெரிய அளவுக்கு ட்ரெண்டில் போயின்னு இருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ நம்ம சாதிச்சவர் சென்னைக்காரரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எப்படி வந்து என்டியூரன்ஸ் சைக்கிளிங்கில் போகணும், அதே போல் அந்த என்டியூரன்ஸ் சைக்கிளில் எப்படி சாதிக்கணும், பெரிய அளவுக்கு வேர்ல்டு ஸ்டேஜ், அதாவது பாரிஸ் ப்ளஸ் பாரிஸ், லண்டன், எடின்பர்க், லண்டன், அந்த மாதிரி ஈவெண்ட்டில் எப்படி போகணும், சாதிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி விளையாட்டுக்களம் அப்படின்னு சொல்கிற நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், விதவிதமான ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், அதே போல் அவங்க சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நம்ம பேசுவோம், நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்த்துனே வாங்க. மிக நன்றி, வணக்கம்.